Morning, praise Lord. Welcome to this video. எங்கள் வீட்டில் பெரிய குடும்பம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ கோயம்புத்தூரில் பிளமேட்டில் இருக்குது. ஆனால் 16 ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க, ஒய்ஃபு எல்லாருடைய கண்களும் என் மீது இருக்குதுன்றது உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நான் ஏதாவது ஒரு ஊருக்கு, இது கோயம்புத்தூரில் இருக்க அல்லது சமீபத்தில் கல்கட்டா போனேன், அது போல் எங்கேயா போனேன்னாக்கா இதுவே இறுதி பயணம், அது நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு பலருடைய நினைப்பு இருக்குது. ஏன்னா இதுமாரி பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். இது என் மேலே ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்வு இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்ததுனால சிறு வயதுலேருந்து நான் ஞானம் உள்ளவளாக, சரியான முடிவுகளை எடுக்கிறவளாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா என்னை ரொம்ப பாராட்டி என்னுடைய பர்த்டேவை ரெகுலராக அவர் பெரிய அளவில் கொண்டாடுவார். அப்போல்லாம் கேக் வெட்டுறதுலாம் கிடையாது. வீட்டில் தாத்தாவே வெளியே அடுப்பு செட் பண்ணி பெரிய வானல் வச்சு கேசரி பண்ணுவார். ஸோ இதெல்லாம் கூட பல பேருடைய பொறாமைக்கு ஏதுவாக இருந்திருக்கு. இப்போ தான் எனக்கு தெரியுது. இல்லை பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணனுடைய பர்த்டே கூட அவர் கண்டுக்கவே மாட்டார். என்ன தான் அவர் முக்கியப்படுத்தினார். அவர்கிட்டே தான் நான் உட்காந்து படிப்பேன், அவர்கிட்ட தான் பேசுவேன். அவர் தான் என்னுடைய ஒன்லி ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைடாக இருந்தார். அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் அவன் மட்டும்தான் அவருக்கு பேத்தி. எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, ஏண்டா அவர் உன் பர்த்டேக்கெலாம் ஏதாவது அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரா, உன்னை மிரட்டுறதோட சரி, இன்னும் அடிக்கிறதோட சரி. ஆனால் அவளை தான் எப்போவுமே அவர் பேத்தியாக நினைக்கிறாரு. ஆனால் அவனையும் எனக்கும் சிண்டு முடிஞ்சு விட்டுருவாங்க. அதுமாதிரி எங்கள் எல்லாருடைய சிண்டுகளும் முடிஞ்சு இருக்குது. ஒருவர் மேலே ஒருவர் பொறாமை அப்படி இருக்குது. நம்பவே மாட்டேங்க. இதனால எனக்கு கல்யாணன்றது பேருக்கு தான் நடந்ததே வழிய என்னால் அதில் வாழவே முடியல. அது ஏன்னா நம்ம பல பேர் நான் பார்க்குறேன், மற்றவங்கள தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர அந்த பையனை பாரு, இந்த பொண்ணை பாரு அப்படின்னு நம்ம ஒன்று பொறாமையாக நினைக்கிறோம், அல்லது ஏதாவது அவங்கள கேலி பண்ண முகமாக ஏதோ இருக்கும். பேசிக்காக நம்ம ஜெப மனிதர் கிடையாது. அதனால் நம்ம இப்படியெல்லாம் மற்றவங்கள பார்த்து கிண்டல் அடித்தோ இல்லை பொறாமப்பட்டோ அவங்களுக்கு ஏதோ கெடுதல் பழிவாங்குதல் முயற்சிகள் இருக்கிறதுனால தான் நம்மளால் வாழ முடியல. இப்போ தான் நான் வெளியே போயிட்டு, இப்போ பாருங்கள், இவ்வளோ விற்கல பாருங்கள், இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், தேவையான பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நல்லா தெரியும், நம்ம வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். இது கர்த்தர் நமக்கு ஷார்ட் லைஃப் தான் கொடுத்துருக்காரு. அது நம்ம வாழாமல் டைம் வேஸ்ட் பாவத்துலேயோ இல்லை இதுமாரி பொறாமை மைராப்போன்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிற அதுமாரி டைப்பில்லை அப்படின்றாங்க. அதுமாரி பெற்றோரே போய் நீ சாவு அப்படின்ட்டு எங்கேயா கொண்டு பிள்ளைகளை விடுறது, கசின்ஸ் எடுத்து போய் எங்கள் வைகை ஆற்றுல விடுறது, திரும்பி வர முடியாத இடத்துல அதுமாரி கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டு இருக்காது. கர்த்தரோட நமக்கு சரியான உறவு இல்லாததுனால நமக்கு எந்த சந்தோஷமும் இருக்கிறது இல்லை. அதான் ஏன் அப்படின்னா, பேசிக்கான நம்ம ஜப மனிதர்கள் கிடையாது. நம்ம ஜபம் செய்யலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பது